विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। ओम अथ षष्ठोऽध्याय षष्ठः खण्डः। यमेव ऋगग्निः साम तदेतदेतस्यां ऋच्यध्यूढगं साम तस्मात् ऋच्यध्यूढगं साम गीयत यमेव साग्निरमस्तः साम। अथ यदेतदादित्यस्य शुक्लं वाह स एव ऋगथ यन्नीलं परः कृष्णं तत्साम तदेतद्येतस्यां ऋचियध्यूढगं साम तस्मात् ऋचियध्यूढगं साम गीयते। अत यदेव एतदादित्यस्य शुक्लं भाः स एव साथ यन्नीलं परः कृष्णं तदमस्तत्सामात् एषोऽन्तरादित्ये हिरण्मयः पुरुषो दृश्यते। हिरण्यश्मश्रुः हिरण्यकेशः प्रणस्वात् सर्व एव स्वर्णः। तस्य यथा कप्यासं पुण्डरीकमेव मक्षिणी तस्योदिति नाम स एष सर्वेभ्यः पाप्मभ्य उदित उदेति ह वै सर्वेभ्यः पाप्मभ्यो य एवं वेद तस्य ऋक् च साम च गेष्णौ तस्मादुद्गीतः तस्माद्वेव उद्घात एतस्य हि गाता स एष ये चामुष्मात् पराञ्चो लोकाः तेषां चेष्टे देवकानां च इत्यधिदैवतम्। கப்பியாசம் புண்டரீகம் ஏவ அக்ஷிணி தஸ்ய அந்த ஆதித்யனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் இரண்மயமான புருஷன் அதை தியானம் பண்ண சொல்றது ஸ்ருதி. சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் அந்த சூரியனுக்கு உள்ளாக சர்வ ஜோதிஸ்வரூபமாக விளங்குகிறார்னு தியானிக்கணும். இப்ப கூட அந்த சங்கராந்தியும் போது ஒரே கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருந்தது சோசியல் மீடியாலாம். சூரியன்றது வெறும் ஒரு பிளானட்டா ஒரு ஸ்டார், அது எங்க கடவுள் அப்படி இப்படின்லாம். ஆல்டர் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு ஒண்ணு தேவை எப்பவுமே. ஏன்னா நம்மளால நேரடியாக நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்தை உபாசிக்க முடியாது. அப்போ உபாசனைங்கிற பொழுது ஆலம்பனம் தேவை. ஆலம்பனம்னா சூப்பர் போசிங். யூ ஹேவ் டு கிளிங் ஆன் டு சம்திங். ஏதோ ஒண்ணு ஆசிரியிச்சுதான் தியானம் பண்ண முடியும். இவன் மற்ற ரிலீஜியன்ஸ் எல்லாம் எங்கேயோ அங்க உட்கார்ந்து இருக்காரு இங்க உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றான். சொன்னாலும் கூட ஏதோ ஒண்ணு ஆலம்பிச்சுதான் அவனுமே உபாசிக்க வேண்டியிருக்கு. ஒரு கிராஸையோ இல்ல ஒரு டைரக்ஷனையோ ஏதோ ஒண்ணு ஆலம்பிச்சுதானே ஆகணும். வெறுமன ஒரு பரோட்சமான தேவதையை உபாசிக்கிறதுங்கிறது உபாசனைங்கிற பட்சத்துல சிரமம். அதனால அந்த ஆலம்பனம் தேவைப்படுறது. இப்ப பிரத்யக்ஷமாக எதை ஆசிரியிச்சு இந்த உலகம் இயங்குறதோ அத
ஆலம்பனமா வச்சுக்கிறது ஸ்ருதி நமக்கு காமிச்சு கொடுக்கிற வழி. இந்த உலகம் முழுக்க சன் ஆதாரமா வச்சுதான் இயங்குறது. அட்லீஸ்ட் நம்ம எர்த்தை பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டத்தை சொல்றேன் நான். அப்போ சூரியனை ஆசிரியிச்சுதான் எல்லாம் இருக்கோங்கிற பொழுது அந்த சூரியனுடைய இயக்கத்திற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கான்சியஸ் சக்தி, அதுதான் இங்க இரண்மய புருஷன்னு சொல்றோம். அதாவது ஜடத்துவம் எல்லாத்தையும் சூரியன்ல வச்சுட்டு சேதனத்துவத்தை மட்டும், அந்த கான்சியஸ் பவர் அதை மட்டும் உபாசிக்கும் பொழுது அது ஹிரண்மய புருஷன், ஜோதிர்மயமான ஸ்வரூபம் அப்படின்னு அந்த சூரியனை ஆலம்பிச்சு அந்த ஆலம்பனத்தை ஆதாரமா வச்சுண்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சைதன்ய பிரகாசம்தான் இரண்மய புருஷன். அந்த புருஷனுக்கு உத்து என்பதாக ஒரு பெயர் சொல்றது ஸ்ருதி. ஏன் உத்து? உதிதஹா அபஹத பாப்மா சர்வேபிய பாப்மப்யா உதிதஹா. சூரியன் உதிக்கின்றதுன்னு சொல்றோம் இல்லையா? உதிப்பது அப்படிங்கிறது நம்ம தமிழ்லயே சொல்றதுதான். உத்கதஹா, கீழேந்து மேல எழும்பி வர்றதுக்கு உட்னா, இதெல்லாம் அதுல இருந்து வர்றதுதான். உட்டோ உதயம். அந்த உத்கதா இந்த சுரூபமானது சர்வ பாபங்களிலிருந்தும் பாப காரியங்களிலிருந்தும் எழும்பி வந்துகின்ற சுரூபம். இது இந்த பாபங்கள்னால பிடிச்சு இழுக்கப்பட முடியாத ஒரு பிரகாசத்தை அந்த ஹிரண்மய புருஷனாக தியானிக்கும். தியேயமான விஷயமானது, தியேயம்னா தியான, த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன். ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் ஒரு பியூர் ஸ்வரூபமாக தான் இருக்கணும். எத்பாவம் தத்பவத்தின்னு, எதை நம்ம எப்படி தியானிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய தன்மை மாறுறது. அப்ப இங்க பாபங்களில் இருந்து எல்லாம் விடுபட்டிருப்பதாகிய ஒரு ஞானஸ்வரூபத்தை தியானி அப்படின்னு சொல்றது வேதம். அத்தஹா அசௌ உன்னாமா, அப்படி நீ தியானிக்கின்ற ஸ்வரூபம் இருக்கே அதுக்கு உத்துன்னு பேர். உத்துனா எழும்பப்பட்டது, எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிப்பட்டு வந்தது, பாபங்களிலிருந்து விடுபட்டது, உலக துன்பங்களிலிருந்து எல்லாம் விடுபட்ட ஒரு சொரூபம். அதுதான் உத்துன்னு பேர். அந்த உத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனும் பாபத்திலிருந்து விடுபடுறான்னு ஒரு பலஸ்துதி. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் போன கிளாஸ்லயே. அடுத்த மந்திரம் தஸ்ய ரிச்ச சாமச்ச கேஷ்ணம் தஸ்மாத் உத்கீதா. தஸ்மாத் து ஏவ உத்காதா ஏதஸ்ய ஹி காதா ச ஏஷः ஏச்ச அமுஷ்மாத் பராஞ்சஹ லோகாஹ தேஷாம் சேஷ்டே ச ஈஷ்டே தேவகாமானாம் ச இதி அதிதெய்வதம். இந்த உத்து இருக்கே அந்த ஹிரண்மயமான தேவஸ்வரூபம், அந்த சுரூபத்தை தான் ரிக்கும் சாமமும் பாடுகின்றது. கேஷ்ணவ், கேஷ்ணர்னா பாடுகின்றவர்னு அர்த்தம். சாமவேதிகளுக்கு கூட கேஷ்ணஹான் பேரு. கா பாடுகின்ற ஒரு தன்மையுடையதுக்கு கேஷ்ணம். ரிக்குன்ற அந்த வேத மந்திரங்களும் சாமங்கிற வேத மந்திரங்களும் யார பாடுறதுன்னா இந்த உத்தை தான் பாடு. அதனால இந்த உத்துக்கு உத் கீதஹா அப்படின்னு ஒரு பெயர். பாடப்படுகின்ற உத்து. அந்த பாடுகின்றவர்கள் இந்த ரிக்கு சாமம் வழி வைத்து பாடுகிறவாளுக்கு அதனால உத்து காத்தான் பெயர் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்போ உத்துனாலே பரம்பொருள் அப்படிங்கிற அர்த்தத்துல ஜோதிஸ்வரூபமாக எல்லாவற்றிற்கும் மேலெழும்பி இருக்கக்கூடிய அந்த ஞானஸ்வரூபத்தை உத்துன்னு பெயர் இருக்கிறதுனால அதை பாடுகின்றவர்களுக்கு உத்காத்தாவும், பாடப்படுகின்ற உத்துக்கு உத்கீதம்னே பெயர். பாடுகின்றது எது? ரிக்கும் சாமமும் அவரை பாடுகின்றது. ச ஏஷஹா ஏச்ச அமுஷ்மாத் பராஞ்சஹா லோகாஹா தேஷாம் ச ஈஷ்டே தேவகாமானாம். இது எல்லாத்தையும் அந்த சூரியனை மட்டும் இல்ல, மேல இருக்கக்கூடிய லோகங்கள், கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாத்தையும் அதுதான் தாங்கிறது. இங்க ஈஷ்டேன்னா பார்க்கிறதுன்னு ஒண்ணு. அதே சமயத்துல பாஷ்யக்காரர் சதாதார பிருத்திவீம் தியாமுதே தே மாம்னு ஒரு இருக்கு. சதா ஆதார பிருத்திவி தியாமுதே மாம் தியமுத வததன்னஹா, அந்த இருக்க சொல்றார். அதுதான் தரிக்கிறது, தாங்குகின்றது இந்த உலகங்களையும்.
அப்படிங்கிறதுனாலையும் அந்த தேவன் ஆகிய ஹிரண்யகர்ப்பன் இங்க உபாசியமான தேவதை. இது என்ன, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களில் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய தேவதையை உபாசிக்கிறதுனால இது அதிதெய்வத்தம். அடுத்தது அத்தியாத்மம்னு 7வது கண்டம் முழுக்க நமக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு தாங்குகின்ற அதே இரண்யகர்ப்பன், ரெண்டும் ஒரே ஸ்வரூபம் தான். அத உபாசின்னு அடுத்ததுல வரப்போறது. அதனால இது அதிதெய்வத்தம். தஸ்ய உத்கீதத்துவம் தேவஸ்ய ஆதித்யாதீனாமிவ விவக்ஷித்வா ஆக. ஆதித்யன உத்கீத அப்படின்லாம் சொல்லித்து முன்னாடி இதே சாந்தோக்கியம். இப்போ தேவனை உத்கீதமாக சொல்றது. ஆதித்யன்னு சொல்லும் பொழுதும் அங்க சேத்தன ஆதித்யத்தை தான் சொன்னோம். இங்க ஆதித்ய தன்மையை கூட விட்டுட்டு அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இரண்மயமான புருஷனை மட்டும் உத்கீதம் அப்படின்னு சொல்றதுனால ஆதித்யாதீனாம் இவ விவக்ஷித்வா, ஆதித்யன் முதலானவைகளை போல் ஆதித்ய அந்தரவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த இரண்மய புருஷனை உத்கீதமாக சொல்வதற்காக இந்த ரிக்குன்னு சொல்றார். தஸ்ய ரிக்ஷசாமச கேஷ்ணௌ பிருத்திவ்யாதி உக்த லக்ஷணே பர்வணி சர்வாத்மாஹி தேவஹா. ரிக்கும் சாமமும் அந்த உத்து தான் பாடுறது. எது அந்த ரிக்கு, எது அந்த உத்துன்னா பிருத்திவி, அக்னி, வாயு இது எல்லாத்திற்கும் அந்தர்யாமியா இருக்கிறது. சர்வாத்மாவாக இருக்கிற தேவன், வெறும் சூரியனுக்கு மட்டும் இல்ல, எல்லாவற்றிற்கும் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால. இப்போ அடுத்த லைன்ல சொல்றார், பர அபர லோக காம ஈஷிதிருத்வாது உபபத்யதே பிருத்திவி அக்னியாதி ரிக்ஸாம கேஷ்ணத்வம் சர்வயோனித்வா. எல்லாத்திற்கும் யோனி, எல்லா தோற்றமும் எதிலிருந்து ஏற்படுகின்றதோ அதான் யோனினா காரணம்னு அர்த்தம். எல்லாவற்றிற்கும் காரணம், காரிய பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த தேவன் இரண்யகர்ப்பன் தான். அதனால பர அபரலோக, பரலோகமா இருக்கட்டும் அபரலோகமாக இருக்கட்டும், காம ஈஷித்வா, எல்லா விதமான காமங்களையும் லோகங்களையும் நடத்துபவர்னு அர்த்தம். ஈஷனா பார்ப்பவர்னு அர்த்தம். அவருடைய திருஷ்டினால இதெல்லாம் திருக் ஸ்வரூபமாக இருந்து கொண்டு சர்வயோனியாக இருக்கிறதுனால அந்த சாமகேஷ்ணத்துவம், ரிக்ஸாமகேஷ்ணத்துவம் இந்த உத்துக்கு இருக்கு. ஏன்னா எதை பாட முடியும், எது இருக்கோ அதை தானே பாட முடியும். இருக்கிற ஒரே வஸ்து இந்த ஞப்தி தான், இந்த சைதன்யம் தாங்கிறதுனால பிருத்திவி அக்னி இது எல்லாத்துக்கும் அந்தர்யாமி, லோகங்களுக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்கிறதுனால ரிக்ஸாமம் எதை பாடுறதுன்னா இந்த உத்த பாடுறது. யதா ஏவம் உன்னாமாச்ச அசௌ ரிக்ஸாமகேஷ்ணஸ்ச தஸ்மாத் ரிக்ஸாமகேஷ்ணத்வே பிராப்தே உத்கீதத்துவம் உச்சதே பரோக்ஷேண பரோக்ஷ பிரியத்வாத் தேவஸ்ய தஸ்மாத் உத்கீதைதி. இந்த உன்னாமா அப்படிங்கிறது இந்த ஹிரண்யகர்ப்பனுடைய பெயர் இல்லையா, உத்துங்கிற பெயர். உன்னாமனா உத்துங்கிற நாமம் உடையதுன்னு அர்த்தம். அந்த உத்துங்கிற நாமமுடைய ஹிரண்யகர்ப்பன் ரிக்ஸாம கேஷ்ணத்துவம் இருக்கு. ரிக்கு சாமத்தினால பாடப்படுறது, வேதத்தினால. சர்வே வேதாக எத்பத மாமனந்தின்னு எல்லா வேதங்களும் எந்த சுரூபத்தை சொல்றதோ அதனால ரிக்ஸாம கேஷ்ணத்துவம் இருக்குதுக்கு. எதுக்கு, அந்த உத்துக்கு. அதனால உத்கீதம்னு பெயர். அந்த உத்து நம்ம கண்ணுக்கு தெரியறதோ, உத்து பாடுறோம்னு சொன்னாலும் ரிக்ஸாமத்தினால பாடப்பட்டாலும் அது பரோட்சமாக தான் இருக்கு. ஆக்சுவலி அபரோக்ஷமாக இருக்கு. பட் அபரோக்ஷமாக இருக்குங்கிறது பின்னாடி சொல்ல போறது உபனிஷத். இப்போதைக்கு அப்பால் பட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால பரோக்ஷம். பரோக்ஷ பிரியா இவஹி தேவாஹ ஆத்மன் ஆத்மன் இத்யாமந்திரயதா பஞ்சபூதோ ஹவைனா மைஷா தம்வா ஏதம் பஞ்சபூதகும் சந்தம் பஞ்சஹோத்யேத்யாசக்ஷதே ரோக்ஷேணா பரோக்ஷ பிரியா இவஹி தேவாஹ அப்படின்னு வேதம் சொல்றது. பரோக்ஷ பிரியா அது பலவிதமான அர்த்தம் பண்ணலாம். ஒண்ணு, நம்ம நைவேத்தியம் பண்ணும் பொழுது இதை சொல்றது உண்டு. ஏன்னா நைவேத்தியம் பண்றோம்னா சுவாமி எடுத்து சாப்பிட்டாருன்னா யாரும் நைவேத்தியமே பண்ண மாட்டான். என்ன பார்த்துட்டு அது பரோட்சமாக சந்தோஷத்தை அடைகிறவர்கள் எடுத்து சாப்பிடணும்னு இல்லை. இந்த கதையில தான் வரும். மாதிரி ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு மட்டும் சுவாமி காட்சி கொடுத்தார். உள்ள போன உடனே அந்த சின்ன பையனோட பக்தியை பார்த்து சுவாமியே பிரசாதத்தை ஏத்துண்டார். பக்திக்காக சொல்றது இதெல்லாம். வந்திருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு
இது கிடையாது. பட் பொதுவாக பக்திய உயர்வா சொல்றதுக்காக அது சொல்றது. ஆனா சாமான்யமா பரோட்ச பிரியா இவகி தேவாகான்னு பரோட்ச பிரியர்கள் அப்படின்னு சொல்றது. தேவதைகள் சுவாமிலாம் அவர் திருஷ்டி மாத்திரத்தினால ஸ்வீகாரணம் ஆயிடுறது. பகவான் கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னே இல்லை, மனசுனால நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டாலே அது பகவானை சேர்ந்துடுறதுன்னு தான் தாத்பரியம். இப்பெல்லாம் அதை கொண்டு போய் அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு போய் ஊட்டி விடுறான். ஓகே, அது ஒரு பாவம்ன்றதுனால ஏத்துக்கலாம், பட் அவசியம் இல்லை. இங்க ஈஸ்வரன்ட்ட சமர்ப்பண பாவம் தான் முக்கியம். இந்த கதை சொல்றது இல்லையோ, கிருஷ்ணன் அர்ஜுனன் தான் தான் பெரிய பக்தன்னு கர்வத்துல இருந்தான். அப்போ நீ இல்லப்பா, பீமசேனன் சமமான பக்தி கிடையாது அப்படின்னாராம் பகவான். அது எப்படின்னா, பீமன் எதை பார்த்தாலும் ஆஹா இது கிருஷ்ணனுக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஒரு பூவை பார்த்தா ஆஹா இந்த பூ கிருஷ்ணன் தலையில இருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஆபரணத்தை பார்த்தா இது கிருஷ்ணன் போட்டுட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டே இருப்பானா. அந்த பாவத்தினாலேயே அங்கேயே அர்ப்பணம் ஆயிடுறது. நீ எடுத்துன்னு போய் அந்த விக்கிரகத்துக்கு நேரம் வச்சா, அதுக்காக நம்ம பூஜை பண்றத ஒன்றும் குறைச்சு சொல்லலை, பட் அந்த பாவத்திலேயே பாவம் தானே பிரதானம். அந்த பரோட்சத்துவம் ஈஸ்வரன், ஏன்னா சர்வம் எப்படியுமே எல்லாம் ஈஸ்வரன் தான். நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அது ஈஸ்வரனோடது தானே. நம்ம எண்ணத்துக்கு சொந்தக்காரரா இருக்கும். வாஸ்தவத்துல பார்த்தா இந்த உடம்பு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த உடம்புக்கே பல பேருக்கு ரைட் இருக்கு. இந்த உடம்பு மேல அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தைகள் என்ன இத்தனை பேருக்கும் இதுல ரைட் இருக்கு தேகத்து மேல. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் இதை சாப்பிடக்கூடிய கழுகு புழு பூச்சி நெருப்பு எல்லாத்துக்கும் இதுல ரைட் இருக்கான். இந்த ஒரு பாட்டு உண்டு, பட்டினத்தாரா தாய்மானவரா சொல்லுவாதான், அது இது என்னோடதுன்றதான் இந்த உடம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படா இது கிடைக்கும் என் கைக்கு சேர போறதுன்ட்டு கழுகும் இதுவும் மற்ற பிராணிகளும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அப்போ இந்த ஆதாரபூதமா இருக்கிற உடம்பே நம்மளது இல்லைங்கிற பொழுது இங்க இருக்கிற திங்ஸ்ல மட்டும் நமக்கு என்ன ஓனர்ஷிப்? எல்லாம் நோஷனல் ஓனர்ஷிப் தான். அப்போ அந்த பாவம் ஓனர்ஷிப்பை தியாகம் பண்ணாலே அங்க அர்ப்பணம் ஆயிடுறது. அவர்கிட்டயே போய் சேர்றதுன்னு அர்த்தம். திருவாச்சகத்திலேயோ ஏதோ வருமே, உன்னோடது உனக்கே அப்படின்ட்டு. எனிவே, அதனால பரோட்ச பிரியா அப்படின்னு பிரியா பரோட்ச பிரியா இவகி தேவாக பரோட்ச பிரியர்கள். இங்க பரோட்சமாக இருப்பதுல பிரியம் இருக்கிறதுனால அப்படின்னு எடுத்துட்டு உத்கீதமாக இந்த கானங்கள்னால போற்றப்படுகிறவர். தஸ்மாத்வேவ ஹேதோஹோ உதங்காயதி உத்காதா. அந்த உத்துன்னு பரோட்சமா இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்ப தேவதைய பாடுறதுனாலயே உத்காதான்னு பேரு. ரிக்வேதி சாமவேதி ரெண்டு பேருக்குமே சொல்லிட்டாரோ, ஏன்னா ரெண்டு பேருமே கேஷ்ணவ் தானே. இங்க யஸ்மாதி ஏதஸ்ய யதோக்தஸ்ய உன்னாம்னஹா காதா அசௌ அத்தஹ யுக்தா உத்கீதா இது நாம பிரசித்தி உத்காது. பொதுவா உத்காதான்னு சொல்றது சாமவேதியை தான் சொல்றது. சாமம் தான் ரிக்குக்கு மேல இருக்குங்கிறதுனால ரிக்கையை சேர்த்துக்கலாம். அந்த உன்னாமத்தினுடைய ஹிரண்ய கர்ப்பனை பாடுவதனால் இவர்களுக்கு உத்காதாகள் என்று பெயர். ஏஷா தேவஹா உன்னாமா ஏச்ச அமுஷ்மாத் ஆதித்யாத் பராகஞ்சனாத் ஊர்த்வா லோகாः தேஷாம் லோகானாம் ச ஈஷ்டே ந கேவலம் ஈஷிதிருத்வமேவ ச சப்தாத் தாரயதி ச ததாதார பிருத்திவீம் தியாம் உத இமாம் இத்தியாதி மந்திரவர்ணாத்து. அந்த சயேஷா தேவா, அந்த தேவனானவன் எந்த தேவன்? உன்னாமா, இந்த உத்துன்னு பெயர் இருக்கக்கூடியதாகிய ஹிரண்ய கர்ப்பன்ற தேவனானவன் அமுஷ்மாத் ஆதித்யாத், இந்த சூரியன் இருக்காரே, சூரிய லோகம் இருக்கே, இதற்கு மேலான லோகங்கள்லாம் இருக்கு. பராஞ்சஹா பராகஞ்சனாத் ஊர்த்வா லோகாஹ, வெவ்வேறு விதமான லோகங்கள் இந்த சூரிய லோகம் லோகத்துக்கு மேலானதாக இருக்கிறது இல்லையா. பௌராணிகமா பார்த்தா பலவிதமான லோகங்கள் சூரியனை தாண்டினதுக்கு அப்புறம் சனைஸ்வர லோகம், பிரகஸ்பதி லோகம், இதெல்லாம் பல லோகங்கள் சொல்லப்படுறது. இந்த லோகங்களுக்கெல்லாம் இந்த தேவன் தான் அதிபதியா இருக்கார். சூரியனுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிறதாக நம்ம ஆரம்பத்துல சொன்னாலும் இந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் பராஞ்சஹா பராகஞ்சனாத் ஊர்த்வா லோகாஹ, இது ஆதித்யாத் பராகஞ்சனாத், ஆதித்ய லோகத்துக்கு மேலான லோகங்கள் என்னென்ன இருக்கோ
அது எல்லாத்துக்கும் தேஷாம் லோகானாஞ்ச ஈஷ்டே, அவற்றுக்கு லார்ட்ஷிப் செலுத்துறார். ஈஷ்டேனா வெறும்ன பாக்குறாரு அர்த்தம் இல்லை. அவருடைய he provides oversight, overlordship. அதனாலதான் கேவலம் ஈஷித்திருத்துவம் மட்டும் இல்ல, சப்தாத்து தாரயத்தீச்ச. சப்தாத்துனா சப்தம்னா வேதம்னு அர்த்தம். வேதம் வேற இடத்துல சொல்லி இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தாரணம் பண்றதும் தரிக்கிறதும் தாங்கிறதும் பகவான் அதே ஸ்வரூபம் தான். லோகங்கள் எல்லாத்தையும் ததாதார பிருத்திவீம் தியாம் உத இமாம், இமாம் பிருத்திவீம் உத, அதாவது இந்த பிருத்திவி மட்டும் இல்ல, எல்லா விதமான லோகங்களும் தியாம், தியாம்னா இந்த இந்த தேவலோகங்கள், உத இமாம் தியாம் சதாதார, அவர் தரித்தார், தாங்கினார். அதான் பௌராணிகமா பகவான் கீழே போய் கூர்ம வராக அவதாரங்கள்ல உலகத்தை தாங்கி பிடிச்சார் அப்படின்னு காண்பிக்கிறது. இது அத்தனையும் எல்லா விதமான லோகங்களையும் பகவான் தாங்குறார். அப்ப நிஜமா கீழே நின்று தாங்கி தூக்கி பிடிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு அப்படி அர்த்தம் கிடையாது. இதுக்கு சத்தா ஸ்பூர்த்தி பிரதானம் கொடுக்கறதுனால தாங்குறார். அதுதான் தாத்பரியம். இருத்தல் அப்படிங்கிறதுக்கு மேலதான் இருக்கு எல்லாம். அந்த இருத்தலை எது கொடுக்கறதோ அதுதான் எல்லாத்தையும் தாங்கிறது, அஸ்தித்வம் கொடுக்கறதுனால. லிட்ரலி ஒண்ணு அடியில நின்று கூர்மமா வராகமா நின்று தூக்கின்னு இருக்காரா மூக்கு மேலன்னு கேட்கக்கூடாது. அது பௌராணிகமாக காண்பிக்கிறது. எப்படி பகவான் தரிச்சார்னா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து காண்பிக்கிறதே ஒழிய, இங்க தாத்பரியமாக எப்படி தூக்கப்படுறது, எதனால், எதன் ஆதாரமாக வச்சு அதுக்கு மேல உலகம் உட்காந்துருக்கோ அப்ப அந்த ஆதாரம் இதெல்லாம் தூக்குதுன்னு அர்த்தம். எது ஆதாரமாக இருக்கு? சத்தாதான் ஆதாரமாக இருக்கு, அஸ்தித்வம் தான். அதனால சதாதார பிருத்திவீம் தியாம் உத இமாம் மந்திரவர்ணம் இருக்கு. ரிக் சம்ஹிதா 10வது மண்டலம் 121:1. அதனால இங்க அமுஷ்மாத் பராஞ்சோ லோகாஹ தேஷாம் சேஷ்டே தேவகாமானாஞ்ச இஷ்டே. வெறும் உலகத்தை மட்டும் தாங்கல, அந்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய தேவதைகளுடைய காமனங்களையும் அந்த பரபிரம்மன் தான் தாங்கிறது. கிஞ்ச தேவகாமானாம் ஈஷ்டே இது ஏதது அதிதெய்வதம் தேவதா விஷயம் தேவஸ்ய கீதஸ்ய ஸ்வரூப முக்தம். இப்படியாக இந்த 6வது கண்டத்துல தேவதா விஷயமாக தேவதையே, இரண்யகர்ப்ப தேவதையே உத்காதா, உத்கீதம், அத பாடுறதுக்கு சாமம் உத்காதம் கேஷ்ணவ் அப்படி. இப்ப இதையே இண்டிவிஜுவலுக்கு கொண்டு வர போறது அடுத்தது. வெஷ்டி சமஷ்டி தான். சமஷ்டிக்கு சொன்ன விஷயத்த வெஷ்டினா இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல் ஜீவனுக்கும் இதையே சொல்றது. இதி ஷஷ்டகண்ட பாஷ்யம் முடிச்சுட்டு 7ம கண்டா அத அத்தியாத்மம் வாகேவரிக் பிராணசாம ததேதேதஸ்யாம் ரிச்சி அத்யூடகும் சாம தஸ்மாத் ரித்யத்யூடகும் சாம கீயதே வாகேவ சா பிராண அமஹா தத் சாம. எப்படி போன கண்டத்துல இந்த சா அமா அப்படிங்கிறத வச்சு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தியானம் பண்ண சொல்லித்தோ. பிருத்திவி, அதுக்கு மேல அக்னி இல்லையா, அந்தரிக்ஷம், அதுக்கு மேல வாயு, தியௌஹு, அதுக்கு மேல சூரியன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அதுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகர்ப்பன் அவனை உபாசின்னு சொல்லித்தோ. அதே கிரமத்தை அத்தியாத்மத்துல பண்ண போறது. ஒவ்வொன்னா சொல்லின்னு இந்த ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புருஷன் இருக்கான், தட்சிணாட்சி புருஷா. கண்ணுக்கு உள்ள ஒரு அந்தர்யாமியா, ஒரு எப்படி அந்த சூரிய மண்டலத்துக்கு அந்தர்யாமியா ஹிரண்யகர்ப்பன் இருக்காரோ அதே ஹிரண்யகர்ப்பன் இந்த உன்னுடைய தேகத்துக்குள்ளேயும் இருக்கா அப்படின்னு காமிச்சு அதுல தியானம் பண்ணி ரெண்டும் ஒண்ணுதான் தியானம் பண்ணு அப்படின்னு இங்க அந்த ஐக்கியத்தை சொல்றது. இது ரொம்ப ஃபேமஸான உபாசனை. இந்த ஹிரண்யகர்ப்ப அந்தர்யாமி அக்ஷி புருஷன் உபாசனைன்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கட்டம். அது நம்ம மேல பார்ப்போம் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.